ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இங்கே பாருங்கள், வெண்டைக்காய் குழம்பு, புளி குழம்பு எப்படி இருக்குது? டேஸ்ட்டாக இருக்கும் போலன்னு பார்க்குறீங்களா? ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. இந்த குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதுக்கான தேவையான பொருட்கள்லாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுப்பில் வந்து எண்ணெய் சட்டி வச்சுக்கலாம். எண்ணெய் சட்டி வச்சுக்கிட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி காய வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா பொரிய விட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வந்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் ஒத்த கையில் வச்சுக்கிட்டு கேமரா பிடிச்சிக்கிட்டு எடுத்ததுனால கொஞ்சம் சைடாக தெரியுது, யாரையும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நல்லா வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு உரித்து வச்சுருக்க பூண்டை போட்டுக்கலாம். உரித்து வச்ச பூண்டை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு வெங்காயமும் நல்லா வதங்கினதும் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை இருந்தாலும் போட்டுக்கலாம். ஆனால் நான் போடலை, உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க. நறுக்கி வச்ச தக்காளியும் போட்டுக்கலாம். போட்ட பொருள் எல்லாமே வந்து நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அரிஞ்சு வச்சுருக்க வெண்டைக்காவை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா சூப்பராக கிளறி விடணும். வெண்டைக்காவோட அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாத வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு கரைச்சி வச்சுருக்க புளியை வந்து அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி குழம்புக்கு தேவையான மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். போட்டு கிண்டி விட்டு தேவையான உப்பும் போட்டுக்கலாம். உப்பு போட்டு அடுப்பு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வெண்டைக்காய் குழம்பு கொதிச்சது ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் வீட்டில் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.